அரச மரத்தை சுற்றி வந்து ஒருத்தி அடி வயிற்றில் குத்தி கொண்டாளாம். அம்மியை எடுத்து அடி வயிற்றில் குத்திக்கிட்டாளாம். நடிகர் விஜய்க்கு மதுரை மாநாட்டிலே கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு பலர் மிரண்டு போயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீலாம் மாடு மேய்க்கிறதுக்கு தாண்டா லாய்க்கு அப்படிம்பாங்க. இப்போ அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ மாடு மேய்க்கிறவன் லட்சாதிபதி. அன்பார்ந்த பார்வையாளர்களே, அரசியல் ஆர்வலர்களே, வணக்கம். இன்னும் 6 மாதம் இருக்கிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு. இந்த நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது, பரபரப்பாகி இருக்கிறது. பலருடைய தூக்கம் கெட்டுவிட்டது. முதல் 6-7 இடங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, அதிமுக மட்டுமல்ல, முதல் 6 இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்திற்கும் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. பல நடிகர்களுக்கும், பல வசனகர்த்தாக்களுக்கும், பல இயக்குநர்களுக்கும் கூட வயிறு எரிகிறது. சமூக ஊடகங்களில் பலர் வசைபாடுகிறார்கள், வயிற்றெரிச்சலோடு பேசுகிறார்கள். ஆனால் விஜயனுடைய அரசியல் வருகை, அதை பார்த்து நாம் வயிறெறியவில்லை, வசைபாடவில்லை. மாறாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லி ஒதுங்காமல், அரசியலை பார்த்து பயப்படாமல் துணிச்சலாக முன்வருவது பாராட்டுக்குரியது. நாம் யாரையும் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. இந்த நிலையில் அவரை விமர்சிப்பது, வசைபாடுவது தேவையற்றது. அது ஆரோக்கியம் இல்லாத ஒரு போக்கு. அவர் 3 தேர்தல்களை சந்திக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டு காலம் 3 தேர்தல்களை சந்திக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த 3 தேர்தல்களையும் அவர் சந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட வேண்டும். அரசியல் போர்க்களத்தில் இறங்கியும் போராட வேண்டும், நீதிமன்றத்திலும் போராட வேண்டும், மக்கள் மன்றத்திலும் போராட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதற்கெல்லாம் பிறகுதான், இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அவருடைய கட்சியை, அவரை நாம் விமர்சிக்க வேண்டும், குறை சொல்ல வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே ஒருவரை குறை சொல்லக்கூடாது. முதலாளித்துவத்தால் அழியும். சாதாரண ஒரு மீனால் திமிங்கலத்தை எதிர்க்க முடியாது. ஒரு திமிங்கலத்தை இன்னொரு திமிங்கலம் தான் எதிர்க்க வேண்டும். ஒரு சிங்கத்தை இன்னொரு சிங்கம்தான் வீழ்த்த முடியும். ஒரு ஆயுதம், வலிமையான ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒருவனை இன்னொரு வலிமையான ஆயுதத்தை கொண்டுதான் வீழ்த்த முடியும். 1990க்கு பிறகு, 2000ற்கு பிறகு அரசியல் களம் மாறிவிட்டது, சமுதாயம் மாறிவிட்டது, தொழில்துறை மாறிவிட்டது. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் விஜய்க்கு மதுரை மாநாட்டிலே கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு பலர் மிரண்டு போயிருக்கிறார்கள். 90க்கு பிறகு அரசியல் களம் மாறிவிட்டது, தொழில்துறை மாறிவிட்டது, கல்வித்துறை மாறிவிட்டது, சமுதாயம் மாறிவிட்டது, தேசத்தின் போக்கே மாறிவிட்டது.
காமராஜருக்கு தேர்தலில் போட்டி போடும் பொழுது சட்டப்படி ஏதாவது ஒரு சொத்தை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தேர்தலில் போட்டி போட முடியும். ஆனால் தேர்தல் கமிஷனுக்கு காட்டுவதற்கு அவரிடம் சொத்து எதுவும் இல்லை. ஆனால் காமராஜரை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து விட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தன்னிடம் இருந்த ஒரு சொத்தை காட்டி காமராஜருக்கு இதுதான் சொத்து என்று சொல்லி அவரை நிற்க வைத்தார் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி என்று இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் காமராஜரை போன்ற, ஜீவாவை போன்ற வேட்பாளர்கள் இன்றைக்கு தேர்தலில் அல்ல, தெருவில் கூட நிற்க முடியாது. இதுதான் நிலைமை. மாவட்ட செயலாளராக வந்தவருக்கே ஒன்றுமில்லாமல் இருந்தது அந்த காலத்தில். இப்பொழுது சாதாரணமாக நகர செயலாளர், ஒன்றிய செயலாளராக வர வேண்டும் என்று சொன்னாலே கோடீஸ்வரனாக இருந்தால்தான் முடியும். அவர்கள் வேட்பாளர்களிடம் கேட்கிற முதல் கேள்வி, உங்களால் எத்தனை கோடி செலவு செய்ய முடியும் என்பதுதான். நீங்கள் எந்த சாதியைச் சேர்ந்தவர்கள், சாதி வாக்கு வங்கி உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதுதான். இதுதான் இன்றைய நிலைமை. இப்படிப்பட்ட சூழலில் விஜயகாந்தை போன்றவர்கள், நடிகர் விஜயை போன்றவர்கள் வருவது சாதி அரசியல் ஒழிய வேண்டும், மதவாத அரசியல் ஒழிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. முப்பெரும் இயக்கங்கள், தேசிய இயக்கம், தேசிய இயக்கம் என்கிற காங்கிரஸ் கட்சி, பொது உடைமை இயக்கம் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட இயக்கம், இந்த மூன்று முப்பெரும் இயக்கங்களும் கடந்த 50 ஆண்டுகளில் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்யவில்லை, மக்களை அரசியல்படுத்தவில்லை. ஏதோ பேருக்கு பத்திரிகை நடத்தினார்கள், தொலைக்காட்சி நடத்தினார்கள், கூட்டம் நடத்தினார்கள், மாநாடு நடத்தினார்கள். ஆனால் அடுத்த தலைமுறையை ஒழுங்காக வளர்க்கவில்லை, தங்கள் கடமையை ஒழுங்காக செய்யவில்லை. ஆகவேதான் இப்படிப்பட்ட கட்சிகள் தோன்றுகின்றன. அதே போல நம்பர் 1 இருக்கக்கூடிய, நம்பர் 2 போல இருக்கக்கூடிய வெகுஜன ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள், வார இதழ்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்யவில்லை. எல்லாம் பாலியல் செய்திகளுக்கும், திரைப்பட செய்திகளுக்கும், குற்ற பின்னணி உள்ள செய்திகளுக்கும், வியாபாரத்தை, லாபத்தை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு செயல்பட்டன. பெரிய முதலாளிகளை, டாடா பிர்லாக்களை, அம்பானி அதானிகளை பகைத்து கொள்ளக்கூடாது, ஊரில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல்வாதிகளை, ஊழல் முதலைகளை, கார்ப்பரேட் முதலாளிகளை பகைத்து கொள்ளக்கூடாது என்று ஊடகங்கள் நடைபெற்றன. ஆக இந்த முப்பெரும் இயக்கங்கள் மட்டுமல்ல, ஊடகங்களும் மக்களை அரசியல்படுத்தவில்லை, இளைஞர்களை உருவாக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு இப்படி விஜய் மாநாட்டிற்கு கோடிக்கணக்கில் திரளுகிறார்களே, அவன் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்கிறானே என்று நாம் கோபப்பட்டு வயிற்றெரிச்சலோடு வசைபாடி பிரயோஜனமில்லை. பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவில்லை. இந்த ஊடகங்கள், இந்த முப்பெரும் இயக்கங்கள் மக்களை அரசியல்படுத்தவில்லை,
இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை, இளைஞர்களை அடுத்த தலைமுறையை ஒழுங்காக வளர்க்கவில்லை, உருவாக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு இதையெல்லாம் பார்த்து ஐயோயோ குஷ்புவுக்கு கோயில் கட்டுகிறானே, ரசிகர் மன்றம் வைக்கிறானே, விஜய்க்கு இப்படி கூட்டம் கூடுகிறதே, விஜயகாந்துக்கு இப்படியெல்லாம் கூட்டம் கூடுகிறதே என்று வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு புரோஜனம் இல்லை. அரச மரத்தை சுற்றி வந்து ஒருத்தி அடி வயிற்றில் குத்தி கொண்டாளாம். அம்மியை எடுத்து அடி வயிற்றில் குத்திக்கிட்டாளாம். அடுத்த வீட்டுக்காரி 5-6 புள்ள பெற்றாளாம். இவளுக்கு ஒரு புள்ள கூட பிறக்கல, மலடியாக போயிட்டா. வயிற்றுலையும் வாயிலையும் அம்மா 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 அப்படின்னு வயிற்றுல வாயிலையும் குத்திக்கிட்டாளாம். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ ஒழுங்காக மன அழுத்தம் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும், வாழ வேண்டிய வயசில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து குத்திக்கிட்டா புள்ள பிறந்துருமா? அந்த மாதிரி விஜயை பார்த்து வயிற்றெரிச்சல் படுவதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இந்த விஜய்க்கு கூடிய கூட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் வர வேண்டும், போட்டியை உருவாக்க வேண்டும், களத்தை விறுவிறுப்பாக்க வேண்டும். அதனால் மக்களுக்கு பல நன்மைகள் விளைய வேண்டும். சர்க்கரை ஆலை வைத்திருக்கக்கூடியவர், சிமெண்ட் ஆலை வைத்திருக்கக்கூடியவர்கள், இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய டாடா பிர்லாக்கள், உலக முதலாளிகள் சில்லறை வியாபாரத்திற்கு வந்துவிட்டார்கள். கத்திரிக்காய் விற்பதற்கு, கருவாடு விற்பதற்கு, கீரை கட்டு விற்பதற்கு வந்துவிட்டார்கள். மிக்சர் பாக்கெட்டு விற்கிறதுக்கு, கள்ளமிட்டாய் விற்கிறதுக்கு, சோடா போட்டு விற்கிறதுக்கு வந்துட்டான். சில்லறை வணிகத்துக்கு வந்துட்டான். தண்ணி எடுத்து போர் போட்டு தண்ணி எடுத்து விற்கிறான், வீடு கட்டி விற்கிறான். சில்லறை வியாபாரத்திற்கு வந்து விட்டார்கள். பால் வியாபாரத்துக்கு வந்துட்டான். மிகப்பெரிய முதலாளிகள் அவர்களே சில்லறை வியாபாரத்திற்கு வந்துவிட்ட பிறகு தண்ணியை காசாக்கிறப்ப அரசியல் வியாபாரமாக ஆகாமல் இருக்க முடியுமா? கல்வியை விற்கிறான். கல்வி, சாராயம் எல்லாமே வியாபாரம், சினிமா எல்லாமே வியாபாரம்னு வந்துட்ட பிறகு அரசியல் மட்டும் எப்படி வியாபாரம் இல்லாமல் தனியாக இருக்க முடியும்? அரசியலும் முதல் போட்டு முதல் எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரமாகிவிட்டது. சில்லறை வணிகத்தை போல எல்லாமே வணிகமயமாகிவிட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் அரசியலும் வியாபாரமாகிவிட்டது. ஆகவே அந்த தொழிலில் நாம் எப்படி வெற்றி பெறுவது என்பதுதான் முக்கியமே தவிர, மக்களை நம் பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நன்மை செய்ய வேண்டும், தனித்தன்மையோடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதுதான் சிந்தனைக்குரிய கேள்வியாக இருக்க முடியுமே தவிர, அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்துவிட்டு, அவருக்கு இருக்கிற ஆதரவை பார்த்துவிட்டு வசைபாடுவதால் நாம் வாழ்ந்துவிட முடியாது. அது அப்படித்தான் இருக்கும், இருக்க வேண்டும். ஆக செய்தி 2 தான். இந்த காலத்தில் சாதாரண மனிதன் அரசியலுக்கு வர முடியாது. நீலாம் மாடு மேய்க்கிறதுக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அப்படி யாரையும் சொல்ல முடியாதுங்க. 10 லட்சம் ரூபா இருந்தால் தான் ஒருத்தன் மாடு மேய்க்கலாம். ஒரு 4 மாடு வாங்கணும், அதுக்கு 2 லட்சம் ரூபாயில் கொட்டா போடணும், ஒரு 2 லட்சம் ரூபாயில் வைக்கல், புல், தீவனம் இதெல்லாம் வாங்கி வைக்கணும், மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போகணும், தண்ணி அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு, அந்த மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு போர் போட்டு தண்ணி ரெடி பண்ணணும். ஒரு மாடு 2 மாடு வச்சுருந்தால் லாபம் வராது, ஒரு 5-6 மாடு வச்சுருக்கணும். மேய்ச்சல் நிலம் வேணும். ஆக மாடு மேய்க்கணும்னா கூட இந்த காலத்தில் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபா வேணும்.
அப்போ ஒருத்தனை பார்த்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீலாம் மாடு மேய்க்கிறதுக்கு தாண்டா லாய்க்கு அப்படிம்பாங்க. இப்போ அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ மாடு மேய்க்கிறவன் லட்சாதிபதி. அந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் டீ போட்டு விற்கணும்னாலும், இட்லி கடை வைக்கணும்னாலும், பூரி சுட்டு விற்கணும்னாலும் 2 லட்ச ரூபா வேணும். ஒரு வண்டி போட்டு அந்த வண்டியில் மண் அள்ளிக்கிட்டு போகணும், குப்பை அள்ளிக்கிட்டு போகணும், செங்கல் எடுத்துக்கிட்டு போகணும், மளிகை ஜாமான் எடுத்துக்கிட்டு போகணும்னு ஒரு மாட்டு வண்டி போட்டோம்னா 1 லட்ச ரூபா போகணும். மாடு 1 லட்சம், வண்டி 1 லட்சம், 2 லட்ச ரூபா இருந்தால் தான் வண்டி போட முடியும். அப்போ நீ கூலி வேலை, சமையல் வேலை செய்யணும்னா அதுக்கு முதலீடு வேணும். தள்ளு வண்டியில் இட்லி சுட்டு விற்கணும்னா 2 லட்ச ரூபா வேணும். மாடு மேய்க்கணும்னா 10 லட்ச ரூபா வேணும். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைடா, நீலாம் சாம்பார் வேலையை தூக்கிக்கிட்டு பரிமாறுறதுக்கு தாண்டா லாய்க்கு, சமையல் வேலைக்கு தாண்டா லாய்க்குன்னு கூட ஒருத்தனை நம்ம திட்ட முடியாது. அந்த காலத்தில் சொல்லலாம், இப்போ சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் அரசியலில் ஒருத்தன் வரணும்னா அந்த காலம் மாதிரி கொள்கை பேசினா போதாது, நேர்மையாக இருந்தால் போதாது. அதுதான் இன்றைய உலகம். இப்படிப்பட்ட உலகத்துக்கு தகுந்தது போல அந்த 3 இயக்கங்களும் போன தலைமுறை ஊடகங்களும் செயல்படவில்லை என்பதுதான் செய்தியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. விஜய் மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் இதைத்தான் சொல்லுகிறது. இதுதான் செய்தியும் சிந்தனையும்.